ஏரா மலாய் வானொலி நிலையத்தின் அறிவிப்பாளர்கள் இந்துக்களின் காவடி நடனத்தை ஏளனம் செய்த வீடியோ வைரலான விவகாரம் நாடாளுமன்றத்திலும் எதிரொலித்துள்ளது. அச்சம்பவம் குறித்து இந்திய மக்கள் பிரதிநிதிகள் தங்களின் கடுமையான கண்டனத்தை பதிவு செய்தனர். சர்ச்சைக்குரிய அவ்வீடியோ தொடர்பாக தொடர்புத்துறை அமைச்சர் ஃபாபி ஃபர்தீல் உடனடி நடவடிக்கை எடுத்ததற்கு நன்றி தெரிவிக்கிறோம். இருப்பினும் இச்சம்பவம் கலாச்சார உணர்வின்மை தொடர்பான ஒரு ஆழமான பிரச்சனையை எடுத்துக்காட்டுவதால் இதுபோன்ற மரியாதை குறைவான செயல்கள் மீண்டும் நிகழாமல் இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் என பத்து நாடாளுமன்ற உறுப்பினர் பி பிரபாகரன் வலியுறுத்தினார். இச்சம்பவத்தில் ஈடுபட்ட வானொலி அறிவிப்பாளர்கள் மன்னிப்பு கேட்டுள்ளனர். ஆனால் மன்னிப்பு மட்டும் போதாது என்பதை நாங்கள் வலியுறுத்துகிறோம். இச்சம்பவத்திற்கு பொறுப்பானவர்கள் உரிய தண்டனையை எதிர்கொள்ள வேண்டும். இது ஒரு சிறிய தவறல்ல, மாறாக ஒரு வெளிப்படையான மரியாதை குறைவான செயல். எனவே இதில் விரிவாக விசாரிக்க எதுவும் இல்லை என மலேசிய இந்தியர் உருமாற்ற பிரிவான மித்ராவின் தலைவருமான பிரபாகரன் கூறினார். இவ்வேளையில் செனட்டர் டத்தோசி சிவராஜ் மேலவையில் இவ்விவகாரத்தை எழுப்பினார். இது ஒரு சாதாரண குற்றமல்ல, இந்துக்களின் நம்பிக்கையை வெளிப்படையாகவே இழிவுபடுத்தும் கீழ்த்தரமான செயலாகும். இந்த இனவாத போக்கு இன்று இந்துக்களுக்கு நடந்திருக்கிறது, நாளை வேறு மதத்தவருக்கு நடக்கலாம். இது தொடர்கதையாவதை அனுமதிக்கப் போகிறோமா என சிவராஜ் கேள்வி எழுப்பினார். கலைத்துறை ஊடகங்கள் இது போன்ற செயல்களில் ஈடுபடுவது இது ஒரு முறையல்ல. ஒவ்வொரு முறையும் மற்றவர் மனம் புண்படும்படி இப்படி எதையாவது செய்துவிட்டு மன்னிப்பு கேட்பது வாடிக்கையாகிவிட்டது. இதை கேட்டு கேட்டு எங்களுக்கு அழுத்து விட்டதென கூறிய சிவராஜ், ஏரா உண்மையிலேயே இனவாத வானொலி இல்லை என்பதை நிரூபிக்க விரும்பினால் அறிவிப்பாளர் அசாத் ஜாஸ்மினை உடனடியாக பணியில் இருந்து நீக்க வேண்டும் என்றார். மலேசிய தொடர்பு பல்லூடக ஆணையமான MCMC ஏரா வானொலி மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் சிவராஜ் வலியுறுத்தினார். இதனிடையே இந்துக்களை சினமூட்டும் வகையிலான அவ்வீடியோ குறித்து கடும் அதிர்ச்சி தெரிவித்த ஸ்லாங்கோர் கோத்தாகுமுனிங் சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ் சம்புநாதன், போலீசும் MCMCயும் விரிவான விசாரணை நடத்தி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தினார். மற்றொரு மதத்தாரின் நம்பிக்கையை இழிவுபடுத்தியதற்காக ஏரா வானொலியின் உரிமத்தை அரசாங்கம் ரத்து செய்ய வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். இந்நிலையில் ஏராவின் பொறுப்பற்ற செயல் குறித்து அரசு சாரா இயக்கங்களும் தனிநபர்களும் போலீசில் புகாரளிக்க வேண்டும் என பினாங்கு பாகாண்டாலாம் சட்டமன்ற உறுப்பினர் குமரன் கிருஷ்ணன் கேட்டுக்கொண்டார். ஏரா மீது போலீசும் MCMCயும் நடவடிக்கை எடுக்க வேண்டிய அதே வேளை இது போன்ற சம்பவங்கள் மீண்டும் நிகழாதிருக்க அவ்வானொலி நிர்வாகம் தனது பணியாளர்களுக்கு உரிய பயிற்சிகளை வழங்க வேண்டும் என்றார் அவர். இவ்வேளையில் ஏரா வானொலியின் அச்செயல் குறித்து கடும் கண்டனம் தெரிவித்த பாஸ் கட்சியின் ஆதரவாளர் மன்றமான DHPP கடும் நடவடிக்கைக்கு அது உட்படுத்தப்பட வேண்டும் என வலியுறுத்தியது. மற்ற மதங்களை இழிவுபடுத்துவதை இஸ்லாம் தடை செய்கிறது. இப்படி இருக்க ஏரா அறிவிப்பாளரின் செயல் அதனை மீறும் வகையில் உள்ளது. இவ்விஷயத்தில் பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தலையிட்டு நீதியை நிலைநாட்டுவாரா என அம்மன்றத்தின் இளைஞர் பிரிவு தலைவர் பாலேந்திரன் பாலசுப்ரமணியம் கேள்வி எழுப்பினார்.